இப்படிலாம் பேசக்கூடாது சார். நோ, நான் அதை ஏற்றுக்கவே மாட்டேன். உங்கள் மாதிரி இருக்கக்கூடிய சும்மா 10ஆம் வகுப்புல குதி அப்படிங்கிறதெல்லாம் நான் அரசியலை ஏற்றுக்க மாட்டேன். அதனால நீங்கள் அதை ஓரங்கட்டி இருக்குன்னு அதெல்லாம் வந்து ஒரு வெர்பல் டயரியா, உங்கள் வார்த்தைகள். அண்ணாமலை அவர்களுக்கு எந்த விதத்திலும் தடை இல்லை, அவருக்கு சுதந்திர குறைவு இல்லை. ஹி இஸ் ஆல்சோ எ பிஜேபி லீடர். ஒரு விஷயம், நான் கேட்குற கேள்விக்கு பதில் சொல்லணும். சரி, சும்மா ஊகங்கள் அடிப்படையிலாம் பேச நான் தயாரில்லை. சரி, எனக்கு மிக நெருங்கிய நல்ல நண்பர் தினகரன். எம்ஜிஆர் அவர்கள் தனியாக கட்சி ஆரம்பிக்கிறேன்னு ப்ரிப்பரேஷன் பண்ணும்பொழுது ஈவேரா போய் எம்ஜிஆர்கிட்ட பேசினாரா பேசலையா? Tell me what was he need? Why should he have gone? அவர் பஞ்சாயத்து பண்ணார், என்ன பேசினார்னு உங்களுக்கு என்ன தெரியும்? பார்த்த தெரியுது. நீங்க தானே சொன்னீங்க கைப்பொண்ணுக்கு கண்ணாடி வேண்டான்னு. இல்ல, அவர் போய் உள்துறை அமைச்சர் அவர்களை பார்த்தார். அவ்வளவுதான் உங்களுக்கும் எனக்கும் தெரியும். ஆமா, அதுக்கு மேல உங்களுக்கும் தெரியாது, எனக்கும் தெரியாது. அரசாங்கத்துல பிஜேபி இருக்கு, பட் சிபிஐ பிஜேபி கையிலையா இருக்கு? அது தன்னாட்சி பெற்ற அட்டானமஸ். அதை சொல்லும்போது உங்களுக்கு சிரிப்பு வருது. ஏன் வருது? எனக்கு எல்லாமே விவரமான அண்ணாமலையே அப்புறம் ஓரங்கட்டி வச்சிருக்கீங்க. இவ்வளவு விவரமான ஆளு, இவ்வளவு விவரம் தெரிஞ்சவர். கண்டம் யுவர் ஸ்டேட்மெண்ட் முத. எல்லாம் விவரமான ஆளு தானே? இல்ல, ஐ கண்டம் யுவர் ஸ்டேட்மெண்ட். அவர் ஓரங்கட்டி இருக்கீங்கன்னு. இஸ் இ நாட் இன் பிஜேபி? பிஜேபியில் இருந்தா அப்புறமா ஏன் அவர் பவர் ஓட்டு தூக்குறீங்க? ஏன் கொண்டு வந்து ஏன் தூக்குறீங்க? பாருங்க, பிஜேபி கட்சியே குடும்ப கட்சியா வந்துடக்கூடாது. ஜனசங்காரம் இருங்க. ஒரு விஷயத்தை எடுத்து சொல்லிட்டீங்கன்னா நான் என்ன சொல்ல விடணும், இல்லைன்னா இட்ஸ் ஜேர்னலிஸ்டிக் டெரரிசம் என்ன? அதனால அதுல போகாதீங்க. நீங்க நான் என்ன சொல்றேன், ஜனசங்க காலத்துல இருந்து உங்களுக்கு இன்னும் குறிப்பா சொல்லணும், இந்த கான்டெம்பரரி பாலிடிக்ஸோட கனெக்ட் பண்ணி சொல்லணும்னா, பிஜேபியை 84 தேர்தலில் ஜஸ்ட் 2 MP பார்ட்டி. ஆமா, அதை 89ல் ஒரு பேன் இண்டியா பார்ட்டியாக அவரோட ரத யாத்திரையின் மூலமாக கொண்டு வந்தவர் திரு அத்வானி அவர்கள். ஆனால் பார்ட்டி விதிப்படி அவரால் 91ல் தலைவராக வர முடியாது. 2 years ஆஃப் 2 term, 4 வருஷம்தான். அதனால டாக்டர் முரளி மனோகர் ஜோஷி தலைவராக வந்தார். என்ன லாபம் வந்தது நமக்கு? அடல்ஜி, அத்வானிஜி, ஜோஷிஜி. ஸோ கட்சியில் இன்னொரு லீடர். அந்த மாதிரியாக பாரதிய ஜனதா கட்சியில் இட் இஸ் நாட் 1 person சென்டர்டு பாலிட்டிக்ஸ். இன்னி வரைக்கும் எந்த விதத்திலையும் கருத்து ரீதியாகவோ செயல்பாடு ரீதியாகவோ எந்த விதத்துலையும் எந்த உரசலும் இல்லாமல் திரு அண்ணாமலையோட பணியாற்றியவன்னா நான் சொல்கிறேன், இட் இஸ் நாட் பர்சனாலிட்டி ஓரியன்ட் பொலிட்டிக்கல் பார்ட்டி, ஐடியாலஜி ஓரியன்ட். சரி, நிறைய ஐடியா. அதனால அண்ணாமலையும் பிஜேபியில் இருக்கார், நயினார் நாகேந்திரன் பிஜேபியில் இருக்கார், ஹெச் ராஜாவும் பிஜேபியில் இருக்கார், எல்லாரும் இருக்காங்க. அதனால நீங்க அதை ஓரங்கட்டி இருக்குன்னு அதெல்லாம் வந்து ஒரு வெர்பல் டயரியா, உங்க வார்த்தைகள். அதுக்கு அர்த்தம் இல்லை சார். அண்ணாமலை எவ்வளோ தெளிவாக சொன்னார். திமுக மேலே ஃபைல்ஸ் ஒன்று ஒன்றா இறக்கினார், கவர்னர் மாளிகை போனார். சரி, இவர் ஒரு பெரிய மாற்றத்தை ஏற்படுத்துவார்னு காமன் மேன் இருக்கான் பாருங்க, அவன் கூட யோசிச்சான். பரவாயில்ல, இவர் நல்லா பண்ணுறாரு, பிஜேபிங்கிற வெறுப்பெல்லாம் தாண்டி கூட யோசிச்சான். ஆனால் ஃபைல்ஸை விட்டவர் என்ன பண்ணீங்க? திடீர்னு ஆஃப் பண்ணீங்க. அவர் வந்து என்ன சொன்னார்? நான் வந்து ஏடிஎம்கே மேலேயும் ஃபைல்ஸ் விடுவேன்னாரு. இதோட முடியலன்னாரு. அப்படிலாம் பேசினவர் திடீர்னு அவரை ஸ்டாப் பண்ணிட்டு அப்புறம் பேச்சு அவரை ஸ்டாப் பண்ணிட்டு எங்கேயாவது பேசக்கூடாதுன்னு யாராவது சொல்லியிருக்காங்களா? அப்புறம் என்ன, நான் திராவிட முன்னேற்ற கழகத்தை சித்தாந்த ரீதியாக திராவிட கழகத்தை ஃபைட் பண்ணியிருக்கிறது 3.5 பத்தாண்டுகள், 35 வருஷமாக இன்றைக்கும் நான் வந்து பொறுப்புலேயே இருக்கிறவன். 1991லேருந்து கட்சியில் எனக்கு ரோல் இருக்கா இல்லையா? இருக்கு. என்னால் பேச முடியுதா முடியலையா? அந்த மாதிரி அண்ணாமலைக்கும் இருக்குது. அண்ணாமலை ஏன் நீங்கள் வந்து அதை என்னவோ புதுசாக ஏன்னா முத்துவேல் கருணாநிதி, அதுக்கப்புறம் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின், முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் உதயநிதி, இந்த மாதிரியே பார்த்துட்ட உங்கள் கண்களுக்கு இந்த புது டைப் ஆஃப் பாலிடிக்ஸ் ஆஃப் ஜனசங் பிஜேபி அது உங்களுக்கு என்ன புதுசாக தெரியும்? இல்லை சார், அண்ணாமலை கோஷமே இப்போ இல்லை, சத்தமாக அடங்கி போச்சு. அண்ணாமலை அவர்களுக்கு எந்த விதத்திலும் தடை இல்லை, அவருக்கு சுதந்திர குறைவு இல்லை. ஹி இஸ் ஆல்சோ எ பிஜேபி லீடர். சரி, அண்ணாமலைக்கு எதிராக மற்ற கட்சிகளாகட்டும், அது மற்ற டிஎம்கே ஆகட்டும், மற்ற கட்சிகள் வந்து அண்ணாமலைக்கு எதிராக ஏதாவது
ஊழல் குற்றச்சாட்டும் மற்ற விஷயங்கள் வச்சா பரவாயில்லை. அண்ணாமலைக்கு எதிராக பிஜேபியிலே ஒரு கூட்டம் வந்து அவருக்கு எதிராக ஹெச் ராஜா பேசினாரா? பிஜேபியிலே ஒரு கூட்டம் வந்து டெல் மீ பிஜேபி வானதி பேசினாங்களா? இல்ல டாக்டர் சொல்றத கேளுங்க. நான் சொல்ல திரைமறைவில் வேலை செய்யறாங்கிறது அதெல்லாம் உங்களுடைய ஊகங்கள், இழிந்த எண்ணங்களுக்கு ராஜா பதில் சொல்ல தேவையில்லை. அண்ணாமலைக்கு எதிராக திரு நயினார் நாகேந்திரன் பேசினாரா? இல்லை டாக்டர் தமிழிசை பேசினாங்களா? இல்லை வானதி சீனிவாசன் பேசினாரா? இல்லை ஹெச் ராஜா பேசினாரா? யார் பேசினா? பொன் ராதாகிருஷ்ணன் பேசினாரா? இது தவிர பாப்புலர்லி நோன் பிஜேபி லீடர்ஸ் யாரும் இல்லை. இவங்க யாரும் பேசலை. உங்களோட கற்பனைகள் சும்மா ஏதாவது கொளுத்தி போடணும் அப்படிங்கிற மாதிரி சந்திரசேகர் ராஜாட்ட விளையாடப்படாது. சரி சார், இவ்வளோ தூரம் அண்ணாமலை வந்து தெளிவான ஆள், தெளிவான அரசியல் நடத்தினவர்னு சொல்றீங்க. இப்போ சமீபத்தில் 11 ஏக்கர் நிலம் வந்து அவர் வந்து முறைகேடாக அபகரிச்சார்னு சொல்லி வாங்கி போட்டுக்காருன்னு சொல்லி ஒரு செய்தி ஒன்று வந்துட்டு இருக்கு தொண்டமுத்தூர் பக்கத்தில். இதை நீங்கள் கவனிச்சிங்களா அல்லது காதில் விடலையா? சொன்னேன், அவரே இதுக்கு பதில் சொன்னதுக்கப்புறம் இதில் நான் ஏன் பேசணும்? அதுதான் இதை பெருசாக்குறது. அதாவது ஈர பேனாக்கி பேனை பெருமாளாக்குறது. அவர் தான் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காரு. அக்செப்ட். அதனால தான் நாங்கள் எதுக்கும் பேசலை. அதனால் நான் என்ன சொல்கிறேன், ஒருவர் யாரோ வெளியிலிருந்து குற்றம் சாட்டுகிறார். நான் சொன்ன பிஜேபி லீடர்ஸ் யாருமே இல்லை. சரி, என்ன வெளியிருந்து குற்றம் சாட்டுகிறார். அவர் அதுக்கு விளக்கம் இருக்க. அவர் அது கொடுத்துருக்கணும்னு கூட தேவையில்லைமேனா. சரி சரி, என்ன ஆனால் கொடுத்துருக்கார், அவ்வளோதானே. அது எதுக்கு நீங்கள் இஷ்யூ ஆக்குறீங்க? அதாவது என்னென்னா, இந்த செட்டிங் பொலிட்டிக்கல் நேரேட்டிவ்ஸ் அது சில ஜேர்னலிஸ்ட்டுகளுக்கு அது ப்ரொஃபஷனாக பெய்டு ப்ரொஃபஷனாக அதெல்லாம் எனக்கு தெரியலை. நான் அனாவசியமாக ஒருத்தரை குற்றமும் சொல்லக்கூடாது. குற்றம் சொன்னால் உடனே பெய்டுன்னு வார்த்தை போட்டுறீங்களே என்ன. அதனால அதுக்குள்ளே எப்படியாவது ராஜாவை ட்ராக் பண்ணி விடலாம் அப்படியெல்லாம் நினைக்கக்கூடாது. இப்போ அண்ணாமலை பற்றி நோ ஒர்த்தி பிஜேபி லீடர் ஹேஸ் மேட் எனி காமெண்ட். சார், அண்ணாமலை வந்து பல விஷயங்களை வந்து வெளில கொண்டு வரப்போகிறேன். திராவிடியன் ஸ்டாக் கும்பிங்க. நீங்கள் திராவிடியன் ஸ்டாக் எனக்கு வந்து வித்தியாசமே இல்லை, எல்லாருமேலையும் நான் வந்து ஃபைல்ஸை கொண்டு வரலாம் சொன்னார். இன்னைக்கு நயினார் வந்து ஆரிஜின் ஆஃப் திராவிடியன் ஸ்டாக். சரி, அண்ணாதுரை உபயோகப்படுத்தின வார்த்தை அன்னைக்கு அடல்ஜி எதிர்த்தாரு. இப்போ நாம் எல்லா விஷயங்களும் தெரியாமலே சும்மாவானும் இந்த இருட்டில் கருப்பு பூனை விட்டத்தில் பாஞ்ச கதையாக பாஞ்சுன்னு இருக்கோம். ஒன்றும் இல்லை, நீங்கள் விஜயே பேசினீங்க, கச்சத்தீவை பற்றி பேசுகிறார். டஸ் யூ நோ ஏபிசிடி ஆஃப் கச்சத்தீவு இஷ்யூ? சார், எல்லாமே எல்லாரும் தெரிஞ்சுக்கணும்னு அவசியம் இல்லை. தெரியலைன்னா பேசப்படாது சார். நோ, நான் அதை ஏற்றுக்கவே மாட்டேன். உங்கள் மாதிரி இருக்கக்கூடிய சும்மா 10 குதி அப்படிங்கிறதெல்லாம் நான் அரசியலை ஏற்றுக்க மாட்டேன். இஃப் யூ டோன்ட் நோ ஏபிசிடி ஆஃப் வாட் ஹேப்பன்ட் இன் கச்சத்தீவு, டோன்ட் டாக் சார். அது இன்னொரு டோன்ட் டாக் சார். இன்னொரு தியரி இருக்குது சார். நான் வந்து ஊரில் உள்ள பல விஷயங்களை தெரிஞ்சுக்கிறேன், மனசில் உண்மையோடு அந்த மக்களை பார்க்குறேன். அது இன்னும் பெட்டர் இல்லையா? இவர் உண்மையாக பார்க்குறாருன்னு உள்ளே பூந்து பார்த்தீங்களா நீங்கள்? அதனால தான் கேட்குறேன். அரசியல் தலைவருக்கு அரசியல் விஷயங்கள் தெரிந்திருக்க வேண்டும். அப்படி இல்லை, இருங்க சொல்லிடுறேன். எல்லா விஷயமும் ஒருத்தருக்கு தெரிந்திருக்கணும்னு எதிர்பார்க்க முடியாது. தெரிஞ்ச விஷயம் தவிர மீதி பேசப்படாது. சரி, நீங்க குறைஞ்சது இந்த பாட்டம் லைனை ஒத்துப்பீங்கன்னு நான் நினைக்கிறேன். அப்படி வந்து அதனால நான் என்ன சொல்றேன், அவருக்கு என்ன சார் அவசியம்? 150-200 கோடி சம்பளத்தை விட்டு மனுஷன் வரான் சார். விட்டுட்டு வந்திருக்காருன்னு என்ன சார் நீங்க கைத்து போட்டு கொடுப்பீங்களா? எனக்கு நான் பாக்குறோம்ல அவருக்கு. அவர் படம் நடிக்கிறாரு தானே, படம் தான் கடைசி படம் தான் அவரு சொல்லிட்டாருல. சரி, ஒன்னு சொல்றேன் சார். ராஜா சார், ஒரே நிமிஷம். சரி, நான் உங்களுக்கு இந்த 26 மே மாசத்துக்கு மேல விஜய் நடிக்கவே மாட்டாருன்னு எழுதி கைத்து போட்டு சொல்லிட்டாரு சார். பத்திர பேப்பர்ல எழுதி கைத்து போட்டு கொடுங்க, அப்பதான் நான் உங்க மேல நடவடிக்கை எடுக்கலாம். சரி, நானுமே கட்டுப்படுத்த முடியாது. எம்ஜிஆர், ஒரு நிமிஷம். நம்ம கையில இல்லாத விஷயத்த அனாவசியமா பேச வேண்டாம். விஜய் அவர்கள் இனிமே சினிமாவில் நடிக்க மாட்டாருன்னு சந்திரசேகர் ராஜாவும் பேச முடியுமா? அவரே சொன்னதானே. எம்ஜிஆர் அது கடைசி காலத்தில் எம்ஜிஆரோட அதாவது சினிமாவில் இருந்த போது மதுரை மீட்ட சுந்தரபாண்டி அந்த படம், அந்த படப்பிடிப்பே அதை முடிச்சுட்டு தான் அவர் வந்து முதலமைச்சரா வரார். ஆமா, அப்பயே அந்த படமே வந்து ஃபிளாப், ஆட்சிக்கு வந்துட்டார். அவருக்கு வயசான காலத்துல அவர் சில படங்கள்லாம் முதல்ல மாதிரிலாம். ஆனா 200 படங்கள் நடிச்ச ஒருத்தரை பட சரித்திரத்தை பேச வேண்டாம். இல்ல சார், ஒருத்தர் பீக்ல இருக்கும் வெளில வந்ததான் பெரிய விஷயங்கிறேன் நான். நீங்க அதுக்கு என்ன சார், வந்தா வந்து போறாரு சார். நான் என் பிராக்டிஸ் பண்ணலன்னு நாளைக்கு நான் சொல்லிட்டேன், பெரிய விஷயமா? அது ஒரு பெரிய பிரச்சனை இல்லை. அவரால் இந்த சமுதாயத்திற்கு, சமூக சீர்திருத்தத்திற்கு 50 வருஷம் பத்தாதா? பேசினீங்களா? கருத்து சொன்னீங்களா? சரி, இதில் வேங்கை வயலில் மிகப்பெரிய
மனிதாபிமானமற்ற செயல், மோசமான செயல். வந்து குடிதண்ணீர் தொட்டியில் மலம் கலந்தது. போனீரா? ஹேவ் யூ டாக்ட் அபவுட் இட்? ஹேவ் யூ டோல்ட் எனி ஒப்பீனியன் அபவுட் இட்? எதுக்காக சொல்ல வரேன்? இவர் ஒரு சோஷியல் கன்சர்ன் இருக்கிற பொலிட்டிக்கல் லீடரும் இல்லைங்கிறது தெரியுது நமக்கு. சரி, தமிழ்நாடு பிஜேபி வந்து யாரோட கண்ட்ரோல் இருக்கு? எதுக்கு? இஸ் ஆல் இந்தியா பார்ட்டி. இல்ல, ஆல் இந்தியா பார்ட்டி தான். ஆனா வந்து ஆல் இந்தியா பார்ட்டிக்கு ஒரு ஸ்ட்ரக்சர் இருக்கு, மாநில தலைவர் இருக்கார், நிர்வாகிகள் இருக்காங்க. அதனால நயினார் நாகேந்திரன் வந்து லாயல் தேன் த கிங் இங்கிலீஷ் சொல்லுவாங்க. அது மாதிரி இப்போ எடப்பாடிட்டு ரொம்ப லாயலா இருக்காரு. பாருங்க, ஒருத்தரோட வார்த்தைகள் ஒரு விஷயத்தை சொல்றது. உங்களுக்கு மிகப்பெரிய எக்ஸாம்பிளை சொல்றேன். அடல்ஜி சாஃப்ட் லீடர், அட்வான்ஜி ஹார்ட்லைனர், இப்படியெல்லாம் பேசியிருக்குமா இல்லையா? ஆமாம். இந்தியன் பாலிடிக்ஸில் ஃபார் டீகேட்ஸ் இந்த மாதிரி நேரேட்டிவ்ஸ் வந்திருக்கு. அந்த மாதிரி தான் சார், ஒருத்தர் ஒரு விஷயத்தை சொல்கிறது, நான் ஒரு விஷயத்தை சொல்கிறதுக்கான முறை, என்னோட அணுகுமுறை வேறு, அது நயினார் நாகேந்திரன்ஜி அவர்களுடையது வேறு, அவ்வளவுதான். அதனால் இதை வச்செல்லாம் பார்ட்டி has got national leadership, it has got state level leadership. சரி, அதனால அதில் வந்து இன்னார் கண்ட்ரோல், இது என்ன ஜாகீர்தாரா, சோனியா காந்தி கண்ட்ரோலில் இருக்கா, ராகுல் காந்தி கண்ட்ரோலில் இருக்கான்னு பேச. சரி, எடப்பாடி கவர்மெண்ட்டை காப்பாற்றுனது யாரு? இது எடப்பாடி என்ன சொல்றாரு? எங்களை காப்பாற்றுனது பிஜேபி தாங்கிறாரு. ஆனா வந்து டிடிவி என்ன சொல்றாரு? நாங்க காப்பாத்திட்டு இது என்ன அநியாயம் கேட்கிறாரு. சரிங்க, பாருங்க, இப்ப டிடிவி அவர் 18 பேரை கொண்டு வெளில போனதுனால தானே பிரச்சனையே வந்தது. அப்ப காப்பாற்றி இருக்க முடியாது. காப்பாற்றணுங்கிறாரு. யாரு காப்பாற்ற? ஒரு விஷயம், நான் கேட்குற கேள்விக்கு பதில் சொல்லணும். சரி, சும்மா ஊகங்கள் அடிப்படையெல்லாம் பேச நான் தயாரில்லை. சரி, எனக்கு மிக நெருங்கிய நல்ல நண்பர் தினகரன். சரி, அதனால டிடிவிக்கு எனக்கு எந்த வாக்கிய தகராறும் வரப்பு தகராறும் இல்லை. ஆனால் அவர் சொன்ன கருத்துக்கு நான் சொல்கிறேன், நீங்கள் 18 பேர் வெளியில் போகலேன்னா இந்த ஏடிஎம்கே அரசாங்கத்துக்கு ஆபத்து வந்திருக்குமா? வந்திருக்காது. அவ்வளவுதான். அதுக்கு மேலே நம்ம விவாதிக்க வேண்டாம். பட் இப்போ டிடிவி சொல்ல தப்புங்கிறீங்க. இப்போ சார், நான் இவ்வளவு கேட்டதுக்கப்புறம் அந்த வார்த்தை நான் ஏன் சொல்லணும்? டிடிவி அவர்கள் தலைமையில் 18 பேர் வெளியில் போனதுனால தான் ஏடிஎம்கே கவர்மெண்ட்டுக்கே மேடம் ஜெயலலிதா அவர்களுடைய மரணத்திற்கு பிறகு அப்புறம் தான் திருப்பி வந்துட்டாங்க இல்லையா? அதுவே வந்திருக்க வேண்டாம்ல. சர்க்கார் யாரோடது? திரு எம்ஜிஆர் அவர்களோடு, மேடம் ஜெயலலிதா அவர்களோடது. ஆமாம், ஆமாம். என்ன, எல்லாருமே வந்து ஆல் ஆர் ஸ்வேரிங் இன் தேர் நேம். அதனால் ஏடிஎம்கே அரசாங்கத்திற்கு ஆபத்து வந்ததை இவர்கள் வெளியில் 18 பேர் போனதுனால்தான். அதனால் அதை நம்ம அதுக்கு மேலே இதை எக்ஸ்டெண்ட் பண்ணி பேசுறது சரி வேண்டாம். சிறுபிள்ளை தானே நம்ம 2 பேருக்கும். ஏடிஎம்கே இங்கே லோக்கல் யூனிட்டு இருக்கு. ஏடிஎம்கே ஒரு கட்சி இருக்கு, அது ஒரு இண்டிபெண்டன்ட் கட்சி தனியாக இருக்கு, ஸ்டேட், சந்தேகமே இல்லை. ஆனால் எதற்கெடுத்தாலும் எல்லாரும் அமித்ஷா போய் பார்த்துட்டு வராங்களே, என்ன அர்த்தம்? நான் சொல்கிறேன், எம்ஜிஆர் அவர்கள் தனியாக கட்சி ஆரம்பிக்கிறேன்னு ப்ரிப்பரேஷன் பண்ணும்போது ஈவேரா போய் எம்ஜிஆர்கிட்ட பேசினாரா பேசலையா? அது டெல் மீ, வாட் வாஸ் ஹி நீட்? வை ஷுட் ஹி ஹேவ் கான்? நான் சொல்றேன், அவர் ஒரு காட்ஃபாதர் மாதிரி. திராவிட என்ன காட்ஃபாதர்? நண்பர் இல்லையா மத்திய உள்துறை அமைச்சர்? அவரை போய் இவர் பார்க்க கூடாதா? என்ன திடீர் நண்பர் ஆயிட்டீங்க? ஏன் நண்பர் இல்லை? இதே எடப்பாடி நேற்று எனக்கும் அவருக்கு பிஜேபி சம்பந்தம் இல்லைன்னு பார்லிமெண்ட் எலெக்ஷன் சொன்னவர் இருக்கலாம் சார். இப்போ நண்பருங்கிறீங்க சார். அப்பவும் நண்பர் தான். நான் சொல்றது என்ன, அரசியல் ரீதியாக தனித்தனி பாதை, தனித்தனி அணுகுமுறை. அவர் எல்லாரையும் கூப்பிட்டு பஞ்சாயத்து பண்றாரு. அவர் பஞ்சாயத்து பண்ணார், என்ன பேசினார்னு உங்களுக்கு என்ன தெரியும்? பார்த்த தெரியுது. நீங்க தானே சொன்னீங்க கைக்குண்டுக்கு கண்ணாடி வேண்டான்னு. இல்லை, அவர் போய் உள்துறை அமைச்சர் அவர்களை பார்த்தார், அவ்வளவுதான். உங்களுக்கும் எனக்கும் தெரியும். ஆமாம், அதுக்கு மேலே உங்களுக்கும் தெரியாது, எனக்கும் தெரியாது. புரியுதா? அன்றைக்கி அவங்க என்ன பர்பஸுக்கு பேசினாங்க, என்ன நிட்டி கிரிட்டி ஆஃப் அலையன்ஸ் பற்றி என்ன பேசினாங்க என்ன நமக்கு தெரியாது. நாமளாக அனுமானிச்சுக்கிறோம், இது பற்றித்தான் அவர் பேசியிருப்பார் அப்படின்னு சொல்லி. அதனால் இப்போ நான் கேட்குறேன், இப்போ நான் வந்து திராவிட முன்னேற்ற கழகம் திருமாவளவன் கட்சி அலுவலகம்னா திமுகவின் அலுவலகம் அப்படின்னு நான் பேசினா அது எப்படி இருக்குமோ அப்படித்தான் கனிமொழி ஏடிஎம்கே பற்றி பேசினது. சரி சார், செங்கோட்டை நீங்கள் வந்து சரக்கு மிடுக்கு பேச்சுக்கு சொந்தக்கார். திருமாவளவன் சமுதாயங்களை இழிவுபடுத்திய நபர். அவருக்கு நீங்கள் வந்து கைத்தடியாக திமுக மாறி போயிருக்கு, உங்கள் அலுவலகமே அங்கே ஷிஃப்ட் ஆகிடுச்சு விடுதலை சிறுத்தை ஆஃபீஸா. இதெல்லாம் நீங்கள் கனிமொழி அவர்கள் பேசினது சரின்னா நான் பேசுறது சரி. அதை நான் அங்கே கேட்பேன் நிச்சயமா. இதை போய் உங்கள்கிட்ட இப்படி கேட்க முடியும்? இல்லை இல்லை, இது வாவ் தமிழா
நேயர்களுக்கும் அது தெரியணும் இல்லை எவ்வளோ தூரம் மீனிங்லெஸ் டாக் தூத்துக்குடி எம்பி பேசியிருக்கிறதுன்னு. அதுக்காக சொல்கிறேன் நான். சார் செங்கோட்டையன் வந்து கட்சியில் யூனிட்டி வரணுங்கிறாரு, அதனால எடப்பாடி அவர் வெளியே இட் இஸ் தேர் லுக் அவுட். சரி, அப்ப they have got capacity to resolve it. இப்ப கரெக்ட்டா அதுக்கு இப்ப நீங்க கரெக்ட்டா பேசுறீங்க. அதுக்கு அப்புறம் ஒன்னு கேக்குறேன், சொல்லுங்க நீங்க. செங்கோட்டையன் அது தட் இஸ் தேர் ப்ராப்ளம்ங்கறீங்க. ஓகே, அப்புறம் எதுக்கு அவர் வந்து அமித்ஷா போய் வந்துறாரு? அவர் எப்படி அலோவ் பண்றாரு? இங்க பாருங்க, இப்ப என்ன பார்க்க வரணும், நான் ஒரு பொறுப்புல இருக்கிறவன், என்ன பார்க்க வரணும்னு சந்திரசேகர் கேட்டா அது எதுக்கு வாவு தமிழாவுக்கு ராஜா பேட்டி கொடுக்கறதுன்னு கேட்க முடியும். சார், ஓபிஎஸ் பார்க்கிறதுக்கு விரும்பல போது ஏன் பார்க்கல? இட் இஸ் தி டிசிஷன் ஆஃப் தி ஆனரபிள் இதுக்கு இப்படி பேசுங்க ஹோம் மினிஸ்டர். இல்ல சார், எதுவா இருந்தாலும், அதாவது ஓபிஎஸ் பார்க்க வந்தா பார்க்க மாட்டாரு. இல்ல, ஓபிஎஸ் கேட்டார் பார்க்கலன்னு உங்களுக்கு தெரியாது, எனக்கு தெரியாது. அவர் தானே சொல்றாரு. என்ன பார்க்கல? சரி, ஒருத்தர் நான் பார்க்கவே மாட்டேன்னு சொல்லியிருக்காருன்னு சொல்ல முடியாது. டுமாரோ ஹி மே கால். அதனால இவர் பார்க்கறாரு. என்ன அர்த்தம்? இது இவங்க கட்சி இன்டர்னல் அஃபேர். அது இன்டர்னல் அஃபேர்ல எப்படி அங்க என்ன பேசினாங்க, அது இன்டர்னல் அஃபேரை பத்தி ஏதாவது டைரக்ஷன் கொடுத்தாருன்னு உங்களுக்கு எனக்கு எப்படி சார் தெரியும்? ஏன் இந்த கட்சி எப்படி ஃபுல் லெகாண்டா நீங்க வச்சிருக்கீங்க? அப்ப வந்து உங்களுடைய அதுதான் சொன்னேன்னா, எந்த விதத்திலும் நீங்க பாத்தீங்கன்னா கட்சியை வளர்க்க முடியல, ஆனா வளர்ந்த கட்சியை கையில் வச்சிருக்கீங்க. நீங்க ஒரு மீனிங்லெஸ்ஸா, இன்னும் சரியா என்னோட ஸ்டைலே சொல்லணும்னா பைத்தியக்காரத்தனமா பேசக்கூடாது. காரணம் என்னன்னா, இப்போ 77 75 77 எதிர்கட்சிகள் பிரிந்திருந்த காரணத்தால் அரசியலையே அபகரித்து திருமதி இந்திரா காந்தி நீதிமன்றத்தால் ஊழலால் தேர்தல் வெற்றி பெற்றவர் என்று பாராளுமன்றத்திலிருந்து தகுதி நீக்கம் செய்யப்பட்ட ஒரு நபர். இங்கே அதெல்லாம் நாம் பேசணும். ஏன்னா அன்கான்ஸ்டியூஷனல் கவர்மெண்ட் இந்தியாவில் ஒரு 1.5 வருஷம் இருந்தது. அப்போ அதுக்கு எதிராக போட்டியிடணும்னா இதுக்கு ஒரு நல்லெண்ணத்தோட இந்திரா காந்தியினுடைய ஆட்டோக்ரசி சர்வாதிகாரம் முடிவு கொண்டு வரணும்னு மிகப்பெரிய எழுச்சி பேரணி நடத்தினார் 75 ஜூன் 11 திரு ஜெயபிரகாஷ் நாராயண் அவர்கள். அதுதான் தட் வாஸ் தி ஸ்டார்டிங் பாயிண்ட் ஆஃப் தி ஃபால் ஆஃப் மிஸ்ஸஸ் காந்தி. அப்போது அவர் ஒரு கருத்து சொன்னார். அவர்கிட்ட வந்து அவர் எந்த கட்சியிலையும் உறுப்பினர் இல்லை, ஏன்னா அவர் சோஷலிஸ்ட் பார்ட்டியில் ஏற்கனவே இருந்தாருங்கிறது தவிர. அப்போ என்ன சொன்னார், ஸ்தாபன காங்கிரஸ், சோஷலிஸ்ட்டு, பிஎல்டி, பாரதிய ஜனசங், நீங்கள் எல்லாரும் இந்த கூட்டணியாக இருந்தால் கூட நான் உங்களுக்கு கேம்பெயின் பண்ண மாட்டேன், நீங்கள் ஒரே கட்சியாக வந்தால் தான் நான் கேம்பெயின் பண்ணுவேன். தட் அலோன் வுட் ஜெனரேட் கான்ஃபிடன்ஸ் ஆஃப் தி பப்ளிக் அப்படின்னு அவர் சொன்னார். இந்த மாதிரி அவர் எப்படி ஜேபி சொல்லலாம்? ஜேபி கட்சியே கிடையாது, கட்சி வளர்க்க தெரியாது, கட்சி வச்சுக்க தெரியாது, ஆனால் இதெல்லாம் சொல்லலாமான்னு கேட்க முடியாது. பல ஈவெண்ட்ஸ், பல மாற்றங்களுக்கு பல தலைவர்களுடைய நல்லெண்ணங்கள், அந்த நல்லெண்ணங்களின் ஒருங்கிணைப்பு, இதெல்லாம் அரசியலில் அவசியப்படும். அதனால இன்னைக்கு தமிழ்நாட்டில் நான் ஏற்கனவே சொன்னது மாதிரியா அடுத்த தமிழ் இன தலைமுறை அழிந்து போகும் இந்த திமுக தொடர்ந்தால். அதுக்காக என்ன வேணா செய்யலாம். அதுக்காக வந்து சசிகலா, டிடிவி எல்லாரும் ஒன்னா சேரலாங்கிறீங்க. ஓபிஎஸ் இங்க பாருங்க, நான் எந்த பேரையும் எடுக்கல, நீங்க சேரலாங்கிறீங்களா? ப்ளீஸ், நீங்க அனாவசியமா வந்து ராஜா கிட்ட வார்த்தைகளை விடப்படாது. நான் யார் பேராவது சொன்னேன்னா, டிடிவி கூட நீங்களா கொண்டு வந்தீங்க விவாதத்துல. சசிகலா இல்ல ஏடிஎம்கே யுனைடெட்ல இருக்கணுமா? அதை பத்தின கருத்தே சொல்ல விரும்பல நான். காரணம் என்ன தெரியுமா? இன்னைக்கு தேவை என்னோட ஒரே இது, ஸ்டாலின் அரசாங்கம் ஆட்சியில் இருப்பது ஜாஃபர் சாதிக் அரசாங்கம் இருக்கிற மாதிரி. ராஜா சார் அதுக்காக பரப்பனகரத்தில் வந்து 4 வருஷம் உள்ளே இருந்த பின்பணி சேர்ந்துக்கலாம். இங்கே பாருங்க, நான் தான் யார் பேரையுமே இருங்களே, நீங்கள் என்னத்துக்கு அதை அனாவசியமாக பேசுகிறீங்க? இன் வாட் வே ஷி இஸ் இன்வால்வ்? இது பூராத்திலுமே கூட சசிகலா ஒன்றும் இன்வால்மெண்ட் இல்லை. எதுக்கு நாம் 2 பேரும் அனாவசியமாக அந்த அம்மாவை கொண்டு வரோம்? சரி, அப்போ 450 கோடி ரூபா சுகர் ஃபேக்டரி ஒரு கேஸ், அதெல்லாம் சிபிஐ கேஸ், அதெல்லாம் நிர்வாகம் பார்த்துக்கொள்ளலாம். அது அரசாங்கத்தோடது கூட இல்லை. சிபிஐங்கிறதே கூட தன்னாட்சி பெற்ற உங்க பிஜேபி கவர்மெண்ட்டுக்கு உட்பட்டு இருக்கிறது சிபிஐ தான் சொல்றேன். இல்லைங்க, சிபிஐங்கிறது அரசாங்கத்தில் பிஜேபி இருக்கு, பட் சிபிஐ பிஜேபி கையிலையா இருக்கு? அது தன்னாட்சி பெற்ற அட்டானமஸ். அதை சொல்லும்போது உங்களுக்கு சிரிப்பு வருது. ஏன் வருது எனக்கு? நீங்கள் இவ்வளோ தூரம் வந்து ஒரு அரசியல் புரிதல் இல்லாமல் சந்திரசேகர் பேசுகிறாரேன்னு நினச்சே சிரிச்சுட்டேன், அவ்வளவுதான்.
அதனால இன்னைக்கு தேவை என்ன சார்? அடுத்த தலைமுறையை காப்பாற்றணும் சார். அழிவு பாதையில் தமிழகம் போய் கொண்டு இருக்கு. உங்க சிபிஐக்கு கொக்கியிலே இருக்கிற சசிகலாவே சேர்க்கணுங்கிறாங்களே, அதுதானே வேடிக்கையா இருக்கு. நான் அதை பத்தி நீங்க பேசல. உங்க கட்சி உங்க தலைமை வந்து எல்லாரும் ஒன்னா சேர்க்கணும்னு என்ன அர்த்தம்? யாரு அப்ப நீங்க ஊழலுக்கு எதிராக அண்ணாமலை பேசுறதா அர்த்தம் இருக்குதா? நீங்க இங்க அண்ணாமலை வேற ராஜா வேற எல்லாம் இல்ல உங்க கட்சி தானே எல்லாம். அதனாலதான் ஒண்ணுங்கிறேன் நான். அண்ணாமலை பேசுறதுக்கு ராஜாவோட கருத்துக்கும் ஒன்றும் வித்தியாசம் இல்லை, வேறுபாடு இல்லை. அனாவசியமாக நீங்கள் இந்த பொலிட்டிக்கல் நேரேட்டிவ் செட் பண்ணுறதுக்கு டிஎம்கேயோட ஆளாலாம் இங்கே வராதிங்க. இல்லை நீங்கள் என்ன சொல்கிறீங்க? இவ்வளோ பெரிய ஊழலை ஒழிக்கிறது இன்னொரு ஊழலை சேர்ந்து பேங்குறீங்க சார். இன்னைக்கு ஊழல் மட்டுமல்ல, நார்காட்டிக். இன்னைக்கு எந்த குழந்தையாக இருந்தாலும் போதையில் இருக்குது, எந்த கொலை நடந்தாலும் பின்னாடி போதை இருக்குது, எந்த வன்கொடுமை நடந்தாலும் பின்னாடி போதை இருக்குது. ஒரு சென்சிபிள் கவர்மெண்ட் இருக்கா சார்? இஸ் அவர் ஆனரபிள் சீஃப் மினிஸ்டர் சென்சிபிள் டு தீஸ் இஷ்யூஸ்? அதுதான் நான் கேட்குறேன். வந்து விஜய் பேசுவார். நீ அது என்ன பேசுவார்னு இன்னைக்கு வந்து மேலைக்கு வாக்கப்படுறேன் கழுத்தை சும்மா இருந்தாலும் பொறுமையா இருக்கு சார். அடுத்த மீட்டிங்ல பேசலாம். இல்லை சார், நாளை காலையில் பேச சொல்லுங்க. நீங்கள் விஜயோட ஃப்ரெண்டாக இன்னைக்கு என்ன பார்க்க வந்திருக்கீங்க. யூ ஆஸ்க் விஜய் டு டாக் அபவுட் திஸ் ஆன் திஸ் இஷ்யூ டுமாரோ. லெட் ஹிம் டெல் இஸ் ஒப்பீனியன்கிறேன் நான். ஸோ ராஜா சார், மடை திறந்த வெள்ளம் போல பல விஷயங்களை அப்படியே பட்டப்பட்டு அடிச்சு தூக்குனீங்க. மிக்க நன்றி. நன்றி. இன்னொரு சந்திப்பில் பார்ப்போம். சந்திப்போம்.